வணக்கம் யோயோ டிவி சேனல்ல இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா வாழைப்பழத்தை யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க பார்க்கலாம். நான் இதற்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3 வாழைப்பழத்தை நம்ம இட்லி பிளேட் இருக்கு இல்லையா அதுல கட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 மினிட்ஸ் வந்து வேகட்டும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஒரு பேன்ல நான் வந்து கருப்பு கவுனி அவுல் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒயிட் அவுல் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், ரெட் அவுல் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். நான் இன்னைக்கு கருப்பு கவுனி அரிசி இருக்கு இல்லையா அதில் ரெடி பண்ண அவுல். இது கடைகளில் கிடைக்கும், ரொம்ப சத்தும் கூட. இது வந்து நான் 1/2 கப் ஆட் பண்ணுறேன். நம்ம வீட்டில் எந்த அவுல் இருக்கோ நீங்கள் அந்த அவுல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை வந்து அப்படியே கூட ஆட் பண்ணலாம். கொஞ்சம் வறுத்து எடுத்து ஆட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நல்ல மணமாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ பாருங்க நல்லா வாசனை வருது. இந்த அளவுக்கு வறுத்து எடுத்தா போதும். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கன்சிஸ்டன்சிக்கு கருப்பு கவுனி அவுல வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. நல்லா நைஸாகவே அரையும். இப்போ இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இப்போ இன்னும் அதே பேன் வச்சுக்கோங்க. அதே பேனில் 1/2 கப் வந்து வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. ஒரு 30-40 வேர்க்கடலை இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. 3 வாழைப்பழத்துக்கு இது கரெக்டான அளவாக இருக்கும். இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க வேர்க்கடலை நல்லா கலர் மாறிடுச்சு. இது எப்படி அப்படின்னா உங்களுக்கு தெரியல அப்படின்னா இது மாதிரி ஒரு வேர்க்கடலை எடுத்து தோல் உரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா தோல் உறிஞ்சதுனாவே இது வறுபட்டுருச்சு அப்படின்னு தான் அர்த்தம். இங்கே பாருங்க இப்போ நல்லா கலர் மாறி இருக்கு. இப்போ இது ஆறட்டும். இதையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நம்ம நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை ஆறிடுச்சு. இப்போ இதை நல்லா நம்ம வந்து கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைக்கக்கூடாது. 10 மினிட்ஸ் வந்து குக் ஆயிடுச்சு. இப்போ வாழைப்பழத்தோட தோலை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். கொஞ்சம் சூடாக ஆறுனோட்டி ரிமூவ் பண்ணுங்க. சூடாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வேக வைத்த 3 வாழைப்பழத்தை நான் ஒரு பவுலில் மாற்றிட்டேன். நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணலான்னா அதை லைட்டாக மெசச்சு எடுத்துக்கோங்க. தண்ணிலாம் ஆட் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணலான்னா கருப்பு கவுனி அவுல் பொடி இல்லையா அந்த அவுல் பொடியை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அரை கப் எல்லாமே 1/2 கப் வந்து கருப்பு கவுனி அவுல் பவுடர், 1/2 கப் வந்து நாட்டு சர்க்கரை பவுடர், நெக்ஸ்ட் வந்து அந்த வேர்க்கடலை பவுடர் வந்து 1/2 கப். எல்லாமே 1/2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா ஏலக்காய் பவுடர் வாசத்துக்காக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வாசம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நல்லா ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பவுடர் வந்து ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதாவது இப்போ ஸ்வீட் சாப்பிட்றோம் கோல்ட் ஆயிரும் அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணவே தேவையில்ல. ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா கோல்டெல்லாம் ஆகாது. இப்போ நல்லா கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா கை வச்சு இது போல் நல்லா பெசரி எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு சைஸ்க்கு தேவையான உருண்டைகள் சின்னதாக வேணும் அப்படின்னா சின்னதாக பிடிச்சு எடுத்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு விருப்பப்படுறோமோ அந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு உருண்டை ஷேப் ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிட்டு லைட்டாக அப்படியே அமுக்கியிருக்கேன் கட்லட் ஷேப்பில் பாருங்க. அடுத்து இன்னொரு ஷேப் இந்த ஷேப்பில் உங்களுக்கு எந்த ஷேப் நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்த ஷேப்பில் வந்து எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் அப்படின்னா ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஒரு பேனில் லைட்டாக அதாவது ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இதில் ஒவ்வொரு பீசஸாக எடுத்து போட்டுக்கலாம். ரொம்ப நெய் எண்ணெய் எதுவுமே தேவைப்படாமல் சுகர் யூஸ் பண்ணாமல் ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். இப்போ ஒரு சைடு நல்லா அழகாக வெந்துருச்சு. இப்போ இன்னொரு சைடு அப்படியே லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நம்ம வந்து நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கோம், சுகர் யூஸ் பண்ணாமல். நெக்ஸ்ட் பனானா வந்து ரொம்ப ஹெல்த்தி. வெள்ளை அவுல் யூஸ் பண்ணாமல் கருப்பு கவுனி அரிசி அவுல் யூஸ் பண்ணியிருக்கோம், அதுவும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி.
இப்போ இன்னொரு சைடு வேகட்டும். ரெண்டு சைடும் நல்லா அழகா வெந்துருச்சு. இப்போ இந்த டைம்ல நம்ம எடுத்துடலாம். நீங்க வெள்ளை உள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கலர் ஆகாம இருக்கும். கருப்பு கவுனி அரிசி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கலர் மாறி இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. நீங்க வந்து ரெட் உள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப பிசு பிசுப்பா இருந்தது, உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப பிசு பிசுப்பா இருக்கு அப்படின்னா லைட்டா கையில வந்து நெய் டிப் பண்ணிக்கோங்க. மீதி இருக்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மீதி இருக்க பனானா கலவை எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி போட்டு எடுத்தாச்சு பேன்ல. நீங்களும் இதே போல இதே ரேஷியோல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மற்ற ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை புதுசா பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அதில் ஆல் அண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.